ஹைப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு ஆடி வெள்ளி, ஆடி வெள்ளி. ஆடி வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கே பிறந்துருச்சு. அதனால் இன்னையிலேருந்து நம்ம ஆடி வெள்ளிக்கு சாமி கும்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான். சரி வாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீட்டில் ஆடி வெள்ளிக்கு என்னென்ன வேலை இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் சில வேலைலாம் முதல் நாள் நைட்டே செஞ்சுட்டேன். அதையும் இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக வரா மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். சரி, காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாம் முடிச்சுட்டு பெருக்கிலாம் முடிச்சுட்டு கோலம் போட வேண்டியது தான். வாங்க, நான் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டேன். இன்றைக்கி ரொம்ப பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை, ஒரு மீடியம் சைஸ் கோலம் தான். ஆடி வெள்ளிக்கு ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க அடுத்தடுத்து என்னென்ன வேலைன்னு பார்ப்போம். பூஜை ரூமில் இந்த கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, பூஜை சாமானை முதல்ல ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புளி தண்ணியில் ஊற வச்சுட்டேன்ப்பா. இந்த ட்ராயரும் கொஞ்சம் கச்சன்னு இருக்கேன், அதையும் சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிள் மேலே வச்சாச்சு. டைனிங் டேபிளே ஓவர்லோட் ஆயிடுச்சு. இந்த பூஜை சாமானை கொண்டு போய் ஊற வச்சு கிச்சனில் கொண்டு போய் வச்சுட்டு இந்த அட்டை டப்பா மேலே தான் அம்மன்லாம் அழகாக அடுக்கி வைப்பேன். அதனால் என்ன பண்ணிட்டேன், கருப்பு பெயிண்ட் இருந்தது, அந்த டப்பா மேலேயே கொஞ்சம் பூசிட்டு இது பண்ணேன். டைனிங் டேபிளில் இருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயர்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து ஒவ்வொரு ட்ராயராக க்ளீன் பண்ணினேன். நான் வந்து இந்த மஞ்சள் குங்குமம்லாம் போட வந்து தனித்தனி டப்பாவோட இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுக்குவேன். மசாலா பெட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். மசாலா பெட்டியில் இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் குங்குமம், விபூதி, ஒரு இதில் வந்து சந்தனம், விளக்குத்திரி, ஒரு இதில் வந்து சாம்பிராணி. இன்னும் கொஞ்சம் காற்றுல ஒரு மாதிரி இருக்கிறது, இல்லைனா கற்பூரெலாம் காற்றுல வந்து கரைஞ்சிரும். அதனால் வந்து அது மட்டும் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு அதில் வச்சே மூடிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பூஜை சாமான் இதெல்லாம் செய்யணுன்னா மசாலா பெட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. டப்பாவை திறந்து மூட வேணாம். இப்படி இருந்தால் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ட்ராயர்லேருந்து இப்போ ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் தூக்கி அடுக்கி வச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல பூஜை சாமான்லாம் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் கழுவி எடுத்து வைக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி நம்ம பாட்டில் மூடியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். சில நேரம் தனித்தனியாக அம்மன் சிலைலாம் இது மேலே தான் வைப்பேன். சரி, கொஞ்சம் ஹைட்டாக நல்லாயிருக்கும். இப்போ அட்டை டப்பா இருக்கிறதுனால அது மேலே வச்சுட்டு இந்த தூக்கி போடாமல் இப்படி வச்சுருக்கேன். யாராவது வந்தால் கொடுக்குறதுக்கு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி இதெல்லாமே வச்சுருக்கேன். மஞ்சக்கயிறு அந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்டும் தனியாக வச்சுருப்பேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பூஜை ரூமில் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சந்தன கையோட மற்றதை தொடும்போது எல்லாமே இதுவாகும். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ விளக்கு ஊறிடுச்சு, நம்ம விளக்கை எடுத்து நல்லாவே விளக்கிடலாம். இப்போ ஆடி மாதம் எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் வேலை செஞ்சால் தான் நமக்கு சரியாக இருக்கும். எல்லா சாமானும் எடுத்து விளக்கி கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் தொடச்சி இது பண்ணிக்கலாம். இப்போ முருகர்கிட்டையும் அந்த பெஞ்சுக்கிட்ட ப்ளூ கலராக இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் பிளாக் கலரில் இது பண்ணேன். ரொம்ப டஸ்ட்டாக ஒரு மாதிரி இருந்தது, என்ன தான் தொடச்சாலும் அது போல். சரி, அதனால் இப்போ வந்து 2 விளக்கு ஏற்றுவேன். இப்போ இன்னொரு விளக்கு ஒன்று ஏற்றாமையே இருந்தது. சரி, இப்போ சிங்கிள் விளக்கு வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு விளக்கு வச்சுட்டு ஏற்றலாம்னு சொல்லிட்டு தான் அந்த பக்கம் வச்சுருக்கேன். இந்த டப்பா மேலே அழகாக அம்மன் மட்டும் ஒரு ரோலை கொண்டு வந்தேன். மீனாட்சி அம்மன், கருமாரி அம்மன், லக்ஷ்மி அம்மன், மூகாம்பிகை, வராகி, எல்லா அம்மனும், அன்னபூரணி எல்லா அம்மனும் கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த பக்கம் இருக்கிறது வந்து என்னோடய குலதெய்வம் பெரிய நாயகி அம்மன். இப்போ வந்து இந்த இடத்துல 2 விளக்கு வச்சுருப்பேன். இப்போ சிங்கிள் விளக்கு வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு விளக்கு வச்சுருக்கேன். சரி, பாடி வெள்ளிக்கு அம்மன் தானே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் ஆனால் வேப்ப மரம் இருக்குது, ரொம்ப ஹைட்டில் இருக்குது வேப்பெல்லாம், அதனால் பறிக்க முடியல. பறிச்சிருந்தானே இங்கே அதையும் கொஞ்சம் வச்சுருப்பேன் நான். சரி, அடுத்த வாரம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி விளக்கு ஏற்றிட்டு நம்ம என்னென்ன வேலையோ அதை நம்ம பார்த்துருவோம். அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு பாலும் எடுத்து வச்சாச்சு. மாம்பழம் இருந்தது, மாம்பழம் வச்சாச்சு. சாயந்தரம் வந்து எனக்கு இங்கே வீட்டுக்கிட்ட கலசாத்தம்மன் கோயிலுக்கு போய் வாரம் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு அங்கே போய் வைக்கலான்னு தான் நினச்சிருந்தோம். சரி, அப்புறம் அங்கே போய்ட்டு வைக்கிறத விட எப்போவுமே அத்தை வந்து பொங்கல் வைக்கும்போது வீட்டில் வச்சு தான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்வாங்க. எப்போவுமே அப்படி தான் செய்வாங்க. சரி, அதனால் சரி அதே மாதிரி வீட்டில் வச்சே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு மத்தியானம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அத்தை சாயந்தரம் 4 o'clock வீட்டில் வந்து பொங்கல் வச்சுட்டாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் கோயிலுக்கு. என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் கிளம்பணும். இப்போ காலையில் இந்த பூஜையெல்லாம் அம்மனுக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சுதுப்பா. சரி, சாயந்தரம் சக்கரை பொங்கல் செய்கிறதுனால காலையில் படைக்கிறதுக்கு ஒன்றும் செய்கிறதுனால பால் நாட்டு சக்கரை போட்டு பாலும் கொஞ்சம் மாம்பழம் மட்டும் வச்சுட்டேன். சரி, இப்போ கிளம்ப வேண்டியது தான். ஹாய்ப்பா, எங்கே கிளம்பிட்டு வரணுமா? பொங்கல் எடுத்துகிட்டு போகிறோம் கோயிலுக்கு. பாட்டி வந்து வீட்லேயே பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க கலசாத்தம்மன் கோயிலுக்கு ஆடி முதல் வெள்ளி பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். பொறுமையாக நடந்து போகிறோம். கிளைமேட் செம்மையாக இருக்குது மழை வந்ததுனால. சரி வாங்க கோயில்கிட்ட போயிட்டு பார்ப்போம். குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார்.
இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார் சிரித்திடும் சிலையை காட்டினார் எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார் வானோடு தீட்டி வைத்ததார் தரையிறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததார் கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ எலோரா சிற்பங்களும் இது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காமமுறும் உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான் முயல் மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்த